ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 10லேருந்து 12 மிளகா அளவுக்கு சேர்த்துருப்பேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மல்லியோட டேஸ்ட் பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸ்க்கு அளவு உள்ள புளியையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. சூடு ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு ஃபைனாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாம். நான் இதுக்கப்புறமா வேறு எதுவும் சேர்த்துக்கலை, என்கிட்ட கருவேப்பிலை இல்லைங்கிறதுனால நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா வரமிளகா, உளுத்தம்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கிட்டு இந்த சட்னியை அது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.